என்னடா சொல்றீங்க? ஒரு நாளைக்கு 54 பேரா காணா போயிருக்காங்க. மொத்தம் 807 பேர் காணா போயிருக்காங்க. டெல்லி நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஜனவரி 1ல இருந்து 15க்குள்ள 54 பேரா ஒரு நாளைக்கு மொத்தம் 15 நாள்ல 807 பேர் காணா போயிருக்காங்க. அதுல 509 பேர் லேடிஸ், பேலன்ஸ் எல்லாம் குழந்தைங்கன்றாங்க. 200 பேர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஏதோ வழி மாறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் எங்க போனாங்க, என்ன ஏது ட்ரேஸே பண்ண முடியலன்றானுங்க. தேடிட்டு இருக்கோன்றானுங்க. ஒண்ணுமே புரியல. எங்க போயிருப்பாங்க, யாரு தூக்கி இருப்பா, என்ன ஏது, எங்கெங்கயோ போகுது மைண்ட். இந்த எப்ஸ்டின் ஃபைல் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு எங்கெங்கயோ போகுது மைண்ட்லாம். அந்த பொங்கல் டைம்ல நான் ஆக்சுவலி இந்த மெரினா பீச் போயிருந்தாங்க ஃபேமிலியோட. அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு சடனா ஒரு பிளான் வருது, இல்ல வேணாம் கூட்டமா இருக்கும், ஏன்னா குழந்தைங்க இருந்தாங்க, உள்ள பார்க் இருக்கும்ல, விளையாட முடியாது, அடுத்த நாள் போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி காணும் பொங்கலுக்கு நான் அடுத்த நாள் கூட்டு போறேன். ஒரு 4 o'clock போல ரீச் ஆயிருப்போம். ஒரு 4 or 5 hours அங்க இருக்கும். மைக்ல அங்க அலௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி இந்த சட்டை போட்ட இந்த பேர் உள்ள குழந்தை இங்க கண்ட்ரோல் ரூம்ல இருக்கு, வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூட்டு போங்க. அந்த மாதிரி ஒரு 10-15 அலௌன்ஸ். எனக்கு என்ன ஆச்சுன்னா, அங்க கண்ட்ரோல் ரூம்லயே சொல்றாங்க, என்னங்க இவ்வளவு அசால்ட்டா இருக்கீங்க, கொஞ்சம் குழந்தைய பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகே, சுத்தி பார்க்க வரீங்க, என்ஜாய் பண்ண வரீங்க, ஓகே, குழந்தைகளை கொஞ்சம் பார்த்து சுதாரணமா வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு, எப்படா குழந்தைய விட்டு என்னடா பண்றீங்க நீங்க, அப்படி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கோபம் வேற வருது. அதனால கொஞ்சம் பார்த்து சேஃபா இருங்க. ஏன்னா கண்டுபிடிச்சி காணா போனதுக்கு அப்புறம் அரசாங்கம் கண்டுபிடிச்சு தருது, போலீஸ் கண்டுபிடிச்சு தருது, அதெல்லாம் செகண்டரி. நம்ம கொஞ்சம் பார்த்து சேஃபா இருந்துக்கணும்ல. பார்த்து சேஃபா இருக்கு. காணும் பொங்கல் அடுத்த நாள் யார் மெரினாலாம் வந்திருந்தீங்களோ அவங்க கண்டிப்பா இது பார்த்துருப்பீங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்த கேட்டிருப்பீங்க. இதுல கமெண்ட் பண்ணுங்க.